ஹாய்ப்பா! எல்லாம் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? வியாழக்கிழமை காலையில எந்திரிச்சதும் மலை மேல இருக்க முருகருக்கு ஒரு வணக்கத்த வச்சுட்டு கிச்சனுக்கு வந்தேன்ப்பா. பால காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா பால் காய்ச்சிட்டு டீ போட போறீங்களான்னு நெனச்சீங்களா? எங்க வீட்ல இருக்க 3 பேருக்குமே டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்காக நான் பால் காய்ச்சுறேன். எதுக்கு பாஸ்தா குடுக்குறீங்க லஞ்சுக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சேர்ந்து இன்னைக்கு கடைசி நாள் லஞ்ச் உட்காந்து சாப்பிடக்கூடிய நாள். அதனால ஒவ்வொருத்தரும் ஒண்ணு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதில கல்பனாக்காக வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுட்டு வா, அம்மா நல்லா செய்வாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு கிரீமி டெக்ஸ்சர்ல சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு குடுத்துருக்கேன். செமையா வந்திருந்தது. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள சம்பா அரிசியில கஞ்சி வச்சு குடுத்துட்டேன். சூப்பரா வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேய்பிறை பஞ்சமிப்பா வராகி அம்மன நெனச்சு மறக்காம எல்லாரும் ஒரு அகல் விளக்கு, படம் இல்லன்னா கூட பரவால்ல. ஒரு மண் விளக்குல ஒரு சிகப்பு திரி போட்டு விளக்கேத்துங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ஞ்சிட்டு போயிரும். நீங்க வைக்கிற வேண்டுதலையே அம்மா காது குடுத்து கேட்டு உங்களுக்காக நிறைவேத்தி குடுப்பாங்க. நானும் சாயங்காலம் பூஜை பண்ணும்போது உங்களுக்காக வேண்டிக்கிறேன்ப்பா. கல்பனோட அவுட்ஃபிட் இதுதான். கிராண்ட் லுக்ல வந்திருக்காளா என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க. பாய்ங்க.